எல்லாருமே இப்ப இது எல்லாமே நம்ம வீட்டு விருந்து மாதிரி. அதாவது பார்ட்டின்னு நினைக்க கூடாது, கிளைண்ட்னு நினைக்க கூடாது, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துருவோம் வேலை பார்க்க வந்தோம் நினைக்க கூடாது. எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்க. அதனால எல்லாருமே நம்ம வீட்டுல ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி பரிமாறணும். கோதுமை அல்வா வச்சிருங்க, 2வது தயிர் வெங்காயம் வச்சிருங்க, 2 சிக்கன் வெரைட்டி வச்சிருக்கேன், எக் வச்சிருக்கீங்க, சைடிஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்து பிரியாணி வந்துருவாங்க. பிரியாணிக்கு பின்னாடி டால்ச்சா. சரியா? திருப்பி ரீட்டன் 2வது பிரியாணி கேட்பாங்கல்ல, அதையும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒயிட் ரைஸ் ரசம் மோர். முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரிதான் கடைசி வரை இருக்கும். பிரியாணியில பீஸா இருக்கட்டும், மற்ற ஐட்டங்களா இருக்கட்டும், மற்ற சைடிஸா இருக்கட்டும், என்னென்ன வைக்கிறோமோ அதே இடத்துலதான். யாரும் எந்த குறைய வைக்கக்கூடாது. ஸ்வீட் வச்சுட்டு மற்ற சைடிஸ் தயிர் வெங்காயம், சிக்கனு, கப்ல இருக்க சிக்கனு, எக், 2 ஆம்லெட். நேரா பிரியாணி பக்கத்துல டால்ச்சா. பிரியாணி தால் இங்க வந்து திண்டுக்கல் எல்லாருமே பிரியாணிக்கு மேல தால்ச்சா ஊத்த மாட்டாங்க, பிரியாணிக்கு சைட்ல தால்ச்சா. எங்கேயுமே அப்படிதான் நினைக்கிறேன். அது மாதிரி சைட்ல தால்ச்சா வச்சிருங்க. ஒருத்தவங்க பிடிக்கும், ஒருத்தவங்க பிடிக்காத, ஒருத்தவங்க சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க, இல்லை ஒருத்தவங்க ராவா பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. நம்ம பிரியாணி எப்பவுமே ராவா சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் தால்ச்சா சைட்ல ஊற்றிருங்க. இந்த முகசுலிப்பு யாரும் நடந்துடாம நல்லபடியா நடந்தது. ஏதாவது கஷ்டமா இருந்தா எனக்கு சொல்லிருங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? எல்லாம் ரெடியா? சவுண்டா சொல்லணும். சூப்பரா பண்ணுங்க.